friends, welcome to Achus Vision. இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான கவுனி அரிசியில கருப்பட்டி வச்சு தேங்காய் பால் வச்சு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். அதுக்கு முத நாளே ஒரு டம்ளர்ல கவுனி அரிசி ஊற வச்சிருங்க. ஏன்னா இந்த அரிசி ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால முத நாள் நைட்டே ஊற வச்சிருங்க. மறுநாள் அப்பதான் நம்ம வந்து பொங்கல் செய்ய முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் இப்ப காமிச்சேன் இல்லையா ஒரு டம்ளர், அந்த இதுல பாத்தீங்கன்னா 3/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து அதே டம்ளர்ல கருப்பட்டி, நான் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளத்துல பண்ணல, கருப்பட்டியில தான் செய்யறேன். உங்களுக்கு நீங்க வெள்ளத்துல பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்ல வந்து அளந்தனோ அதே இதுல தான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சம் தேங்காய் பால். இன்னைக்கு நான் வந்து பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் செய்ய போறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ குக்கர்னா டக்குன்னு விசில் வச்சு ஈஸியா இறக்கிடலாம் இல்லையா, அதனாலதான் இன்னைக்கு குக்கர்ல தான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போறேன். உங்களுக்கு சட்டியில வேணா சட்டியில பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். குக்கர்னா டக்குன்னு ஈஸியா முடிஞ்சிடும், அதனால இன்னைக்கு நான் குக்கர்ல செய்யறேன். ஊற வச்ச கவுனி அரிசி எடுத்து குக்கர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலா குக்கரோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1 டம்ளர் போட்டோம்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது கவுனி அரிசி ஹார்டா இருக்கனால நம்ம என்ன ஊற வச்சிருக்கோம், இருந்தாலுமே வந்து ஒரு கப்புக்கு இப்போ 1 கப் தான் நான் போட்டிருக்கேன் அரிசி. ஸோ 4 கப் தண்ணி நான் ஊத்துறேன். ஏன்னா பாசிப்பருப்பு வேற போட்டிருக்கோம். பாசிப்பருப்பு ஈஸியா வந்துடும். இந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கிறனால நம்ம வந்து ஊற வச்சுட்டு 4 விசில் 4 to 5 விசில் விடணும். அளவும் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 4 கப் தண்ணி, இல்லைன்னா 5 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 4 கப் தான் ஊற்றுறேன். பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் 2 கப்புக்கு தேங்காய் பால் ஊற்றுறேன். நார்மல் பால், பசும்பால் ஒரு சில பேர் ஊற்றுவாங்க. ஆனால் பசும்பால் நீங்கள் ஊற்றுறத காட்டும் தேங்காய் பால் ஊற்றுங்க. நம்ம நேச்சர் கொடுக்குற பால், இது இன்னும் செம டேஸ்டாக இருக்கும். 2 கப் தேங்காய் பால். அடுத்த 2 கப் தண்ணி ஊற்றுறேன். நைட்டு ஊற வச்சிருப்போம் இல்லையா கவுனி அரிசி, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி தான் இப்போ நான் ஊற்றுவேன், 3வது தண்ணியா. இது வந்து ஊற வச்ச தண்ணி தான். அந்த தண்ணி ப்ளஸ் இன்னொரு நார்மல் வாட்டர் ஊற்றி 4 கப் நான் வந்து ஊற்றுறேன். 4 டம்ளர் ஊற்றுறேன். நீங்க எதுல மெஷர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா தக நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா இப்ப தகன்னு கொதிக்குது. இந்த டைம்ல குக்கரை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விசிலுக்கு மட்டும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்து சிம்ல வச்சுருங்க, என்னெல்லாம் பிடிச்சிரும் இல்லையா, அதனால அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு அடுத்து ஒரு 4 விசில் விடுங்க. மொத்தம் நான் 5 விசில் விடுவேன், ஏன் நல்லா குழையறதுக்காக. பாத்தீங்களா, நம்மளுக்கு 5 விசில் வச்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு இன்னுமே குழைவு வேணா 7 விசில் கூட நீங்க விடலாம். நான் 5 விசில் தான் விட்டேன். நல்லா அந்த கரண்டியாலே இப்படி கொஞ்சம் லைட்டா அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. மேஷர் இருந்தா மேஷர் வச்சு கூட மசிக்கலாம், இல்லை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி அரிசி தொட்ட நல்லா மையா ஆகணும். அப்பதான் உங்களுக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்க தான் அரிசி மாதிரி இருக்கும். அப்படி அமுக்குனீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே மையா ஆயிரும். நல்லா வெந்திருக்கு அரிசி. பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த டைம்ல திரும்ப ஒரு கடா வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கருப்பட்டியை வந்து காய்க்க போறோம், பாகா எடுக்க போறோம். ஸோ நான் அளந்த அந்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வெல்லம் வேணா நீங்கள் வெள்ளத்தில் செய்யலாம். நான் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கருப்பட்டியில் செய்கிறேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறோம். அது வந்து இது நல்லா பாரம்பரியமான அரிசியில் தேங்காய் பால் கருப்பட்டி எல்லாமே நல்லா ஹெல்த்தியாகவே எடுத்துக்கலாம் தான் நான் அதை வட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் இதை செஞ்சேன். லைட்டாக மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப்புக்கு மட்டும் அந்த 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே அதை நல்லா அது நல்லா மசிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த வெல்லம் அந்த கருப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லாம் கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு நல்லா கிண்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குக்கர்ல இருந்து நான் வந்து ஒரு வடச்சட்டிக்கு மாத்திக்கிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வடிச்சு வச்சிருந்த பாகு இருக்கு இல்லையா, அதை நான் இருத்து நான் ஊத்துறேன். ஏன்னா கல்லு மண்ணு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருத்து தான் நான் வந்து இந்த கருப்பட்டி பாகை வந்து பொங்கல்ல ஆட் பண்றேன். பாருங்க நல்லா அதுக்கப்புறமா கிண்டிக்கிட்டே இருக்கணும். லைட்டா இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி கூட ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நான் கிண்டிக்கிட்டே இருப்பேன். அந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு திரும்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியில இன்னும் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
அப்படியே விட்டு சிம்லேயே வச்சே பண்ணுங்க, இல்லைன்னா பிடிச்சிரும். பிடிச்சா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நான் திரும்பியும் கொஞ்சம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நான் திரும்பியும் மற்ற வச்சு ஒரு வாட்டி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை எங்களுக்கு ரொம்ப நைஸாக வேணும் கேட்டேன் இந்த மாதிரி மத்தால திரும்பி ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பட்டி கலர் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக ரிச்சாக கொடுக்குது பாருங்க. இந்த டைம்ல நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ஏலக்காய் பவுடர் போட்டிருப்பேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நான் நுணுக்கி வச்சிருந்தேன். அந்த ஏலக்காய் ஸ்பூன் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டிருப்பேன் ஸ்மெல்லுக்காக. ஏலக்காய் தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏலக்காவா போடுறத விட ஏலக்காய் பவுடர் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா போய் அந்த ஸ்மெல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுருப்பேன். ஏன்னா பொங்கல்னாவே மெயின் நெய் தான் அந்த மனம் அந்த ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். ஸோ நெய் கொஞ்சம் நல்லா விட்டுக்கோங்க. அப்புறம் நெய்யிலே வறுத்த பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் நெய்யிலே வறுத்து அந்த நெய்யோட அப்படியே ஊற்றிடுங்க. மூணையுமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா நல்லா கிளறி விடுங்க. கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகம். நம்ம பாரம்பரியமான அரிசி. நம்ம அன்றாட வாழ்க்கையில் டெய்லி சேர்த்துக்கிற முடியாட்டினாலும் இந்த மாதிரி வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம்னா சேருங்க, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி சேருங்க. கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பொங்கல் செய்யலாம், கவுனி அரிசி உருண்டை செய்யலாம். அந்த கவுனி அரிசியை வறுத்து அரைச்சிட்டு அந்த வறுத்த அரிசியை எடுத்து உப்புமா செய்யலாம். ரொம்ப ரெசிபிஸ் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி கவுனி அரிசியெல்லாம் வாங்கி சேர்த்துக்கோங்க அன்றாட வாழ்க்கையில். நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டெய்லி செய்கிறது இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் டெய்லி செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம்தான். அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ அந்த மாதிரி டைமில் செஞ்சு சாப்பிடுங்க. சரி இந்த வருஷம் பொங்கலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே தான் இந்த பொங்கல் செஞ்ச கவுனி அரிசி பொங்கல். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வீடியோக்காக சொல்ல, உண்மையிலே நான் அட்டகாசமாக இருந்துச்சு. ஏன்னா கருப்பட்டியோட அந்த மனம், நெய், அந்த கவுனி அரிசியோட அந்த டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் கொஞ்சம் நெய் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுருப்பேன், மீன்ஸ் நல்லா கிண்டி விட்டுருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பொங்கலோட ஒரு பதம் இருக்கும் பாருங்களேன், வலுவலுன்னு கிண்டும் போது உங்களுக்கே இப்போ அந்த பதம் தெரியும். இந்த பதம் வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பரிமாறுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அச்சூஸ் விஷன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ ஸோ மச்.